மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் மலை உச்சியில ஒரே ஒரு புனித தலம் தான் இருக்குது, அது தர்கா என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதை தவிர்த்து வேற எதுவும் பதிவு செய்யல. உண்மையிலேயே அங்க கார்த்திகை தீபத்தூண் இருந்தா அதை பதிவு செஞ்சிருப்பாரு. இதெல்லாம் அரசு தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள். ஆனா அந்த வாதங்களை நீதிமன்றம் முழுசா கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்றதுதான் விஷயம். அந்த வாதங்களில் நிறைய விஷயத்துக்கு வந்து முறையான பதில் சொல்லல. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 170 பக்கங்கள் இருக்கு. அதுல 122 பக்கங்கள் இருதரப்பு வாதங்கள் அதான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 பக்கத்தை தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நீதிபதிகள் டிஸ்கஸ் பண்ற போது அதுல சில பாயிண்ட்கள் வந்து முக்கியமா சொல்றாங்க. ஒண்ணு, இது முன் தீர்ப்பு தடை எதுவும் கிடையாது. ஏற்கனவே இதே உயர் நீதிமன்றம் இந்த பிரச்சனை தொடர்பாக முடிவு செய்திருக்கிறது, அதனால மீண்டும் முடிவு செய்ய இயலாது என்ற வாதத்தை நிராகரிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே குறிப்பா இந்த விஷயம் என்பது தீர்மானிக்கப்படவில்லை, அதனால முன் தீர்ப்பு தடை ரெஸ்டிகேட்டா அப்படின்றது வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.